ஹாய், கோயிலுக்கு போகலாம் வாங்க விளாகில். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கோயில் உத்தரகோசமங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற உத்தரகோசமங்கை அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய மங்களநாதர் சுவாமி கோயில். இந்த கோயில் தான் இது மிகவும் பழமையான கோயில், முதலில் தோன்றிய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வருஷம் மரகத திருமேனி நடராஜர் வந்து ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் இருப்பார். அன்னைக்கு மட்டும் திருவாதிரை அன்னைக்கு மட்டும் அந்த சந்தன காப்பு அலங்காரத்தை கலைச்சிட்டு அவருடைய மரகத லிங்கத்தை நம்மள்கிட்ட காட்டுவாங்க. இந்த கோயிலோட பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, திருவாசக திருத்தலங்களில் ஒன்று இந்த கோயில். இந்த கோயிலில் தேவாரம் பாடப்படலை. தலமரம் வந்து இலந்தை மரம், இளவந்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய மரம். இந்த கோயில் முதல்ல தோன்றின கோயில் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய அந்த பழமையை நீங்கள் உள்ளே போகும்போதே ஃபீல் பண்ணலாம். நல்ல ஒரு குட் வைப் இருக்கும் இந்த கோயிலில். இங்கே சிவன், பார்வதி எல்லா சுவாமியும் இருக்கும். நடராஜர், சுயம்புலிங்கம், பைரவர், தட்சிணாமூர்த்தி, பால பைரவர் எல்லாமே இருக்கும். இங்கே குளம் இருக்கும். 7 நிலை கொண்ட ராஜ கோபுரம் இருக்கும். மொத்தம் 5 கோபுரம் இருக்கும். உட்பிரகாரம் நுழையும் போதே அழகிய வேலைப்பாடு கொண்ட யாழி, 2 யாழிகள் வாயில் கல்லாலான பந்து வச்சுருக்கோம். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன், பாருங்கள் அதை. அந்த யாழியெல்லாம் எப்படி உள்ளே வச்சு இவ்வளோ அழகாக பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அந்த பழமையை நீங்கள் உள்ளே போய் ஒன்ஸ் பார்த்தா தான் ஃபீல் பண்ண முடியும். இந்த கோயில் வந்து இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. பூஜை 6 கால பூஜை நடக்கும். மார்கழி மாதம் திருவாதிரை அன்னைக்கு மட்டும் நடராஜருக்கு சந்தனக்காப்பு களையப்படும். அது வரைக்கும் சந்தனக்காப்பில் தான் அவர் இருப்பார். அன்னைக்கு மட்டும் மரகத நடராஜராகவே நமக்கு காட்சி கொடுப்பாரு. அந்த ஒரு நாளைக்காகவே எல்லாரும் காத்திருந்து போய் அந்த சாமியை பார்த்துட்டு அந்த சந்தன பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பாங்க. அந்த சந்தனம் அவ்வளோ விசேஷமாக போற்றப்படும். நாங்கள்லாம் வந்து அந்த சந்தனத்தை வீட்டுக்கு எப்படியாவது யார் மூலமாவது கேட்டாவது வாங்கி வச்சுப்போம். பாருங்கள் கோயில் எவ்வளோ பழமையாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த கோயிலுக்கு வந்து பஸ் வசதி ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. ராம்நாடு போயிட்டாலே உத்தரகோசமங்கைக்கு கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் வசதி இருக்குது. கோயிலை வந்து போய் பொறுமையாக பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ எல்லாமே புதுப்பிச்சிருக்காங்க. அந்த பழமைக்கு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் வேலைப்பாடுகளை மாற்றிருக்காங்க. பட் அந்த பழமை மாறாத ஃபீல் அப்படியே தான் இருக்குது. நம்ம வந்து இப்படியான கோயில்களை தேடி போய் பார்க்குறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினப்பேன். இங்கே பாருங்கள் அந்த யாழி, அந்த வாய்க்கில் வந்து அந்த பார்த்திங்களா அந்த பால்